நாளை காலை சரியாக 10 மணி அளவில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை தியாகத்தையும் அவரோட சுதந்திர போராட்டத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரும் மாநில துணை பொதுச் செயலாளர் தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா அவர்களை கண்டிக்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சொல்லுதுன்னா இதே போல் நாம் வெள்ளாளர் சமுதாயம் மக்களே நீங்கள் இருந்தால் நாளை நம்முடைய வரலாறு தெரியாமல் நம்மளை அழித்து விடுவார்கள் இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள், இந்த காவல்துறை, இந்த அரசு அதிகாரிகள். வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயம் இல்லை. இந்த சமுதாயம் என்ன செய்துவிடும், இந்த சமுதாயத்துக்கிட்ட ஒற்றுமை கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை புறக்கணிக்கின்ற, நம்மளை இழிவா நினைக்கின்ற, நம்முடைய சமூக தலைவரை இழிவுபடுத்துகின்ற, நம்முடைய வரலாற்றை மறைக்க நினைக்கின்ற தலைவர்களுக்கு சரியான பதிலடி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வேளாளர்களும் ஒன்றிணைந்து நாம் காட்ட வேண்டும் நாம் யார் என்று. எல்லாருக்கும் வணக்கம். நாளை காலை சரியாக 10 மணி அளவில் சுதந்திரத்துக்காக போராடிய மாபெரும் வீரர், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அலறவிட்ட கப்பலோட்டிய தமிழர், செக்கெழுத்த செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை தியாகத்தையும் அவரோட சுதந்திர போராட்டத்தையும் இழிவுபடுத்தும் விதமாக தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளரும் மாநில துணை பொதுச் செயலாளர் தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா அவர்களை கண்டிக்கும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி தான் முதல் முறையாக அந்த ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கின்ற இளைஞர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை உண்டான செயல்பாடுகள் வேலைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஆர்ப்பாட்டங்கள் சாதாரண கிடையாது. காவல்துறைக்கு அனுமதி கொடுத்து அனுமதி மறுத்து இருந்தாலும் நம்ம ஐயா தேசிய தலைவர் கப்பலோட்டி தமிழர் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவரோட சிலை முன்பு பண்ணதுனால அந்த சிலையை சுத்தம் பண்ணி சுத்தி இருக்க எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கோம். எதற்காண்டி இதை சொல்லுதுன்னா இதே போல் நாம் வெள்ளாளர் சமுதாயம் மக்களே நீங்கள் இருந்தால் நாளை நம்முடைய வரலாறு தெரியாமல் நம்மளை அழித்து விடுவார்கள் இந்த அரசாங்கம், இந்த அரசியல்வாதிகள், இந்த காவல்துறை, இந்த அரசு அதிகாரிகள். எதுக்காண்டி இப்படி சொல்லுதுன்னா இதே போல் எந்த ஒரு தலைவரும் பேச பயப்படுகின்ற அரசியல்வாதி வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்களை பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயம் இல்லை. இந்த சமுதாயம் என்ன செய்துவிடும், இந்த சமுதாயத்துக்கிட்ட ஒற்றுமை கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம். இதை மாற்று அமைக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை புறக்கணிக்கின்ற, நம்மளை இழிவா நினைக்கின்ற, நம்முடைய சமூக தலைவரை இழிவுபடுத்துகின்ற, நம்முடைய வரலாற்றை மறைக்க நினைக்கின்ற தலைவர்களுக்கு சரியான பதிலடி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வேளாளர்களும் ஒன்றிணைந்து நாம் காட்ட வேண்டும் நாம் யார் என்று. இதுதான் ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்களுக்கும் பந்தல் ராஜாவின் அன்பு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். மணி போயிட்டு கரெக்டா 12 இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறது ஏன்னா நாம் உழைத்தால், நாம் ஓடினால், நாம் சமுதாய உணர்வுடன் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும், இந்த சமுதாயத்தை வளர்க்க முடியும். இந்த சமுதாயத்தின் மக்களை மத்தியில், அனைத்து அரசியல்வாதி மத்தியிலும் இந்த சமுதாயம் இருக்கு என்பதை நாம் உணர்த்த முடியும்.